தமிழ்நாட்டின் போட்டித் தேர்வு மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது 6th சயின்ஸ் புக்கினுடைய செகண்ட் டேர்மில் இருக்கக்கூடிய லெசன் நம்பர் 5 செல் சம்பந்தமான முக்கிய வினாக்களை நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா, வாங்க முதல் கேள்வி வாங்கலாம். முதல் கேள்வி பாருங்க, லத்தீன் மொழியில் செல்லுலா என்ற சொல்லின் பொருள் என்ன? பாருங்க, சிறிய அறை. சி இஸ் த ஆன்சர். இதில் பாருங்க, செல் உயிரியல், செல் பயாலஜி அப்படின்னா என்ன? செல்லை பற்றி படிக்கக்கூடிய அறிவியலின் பிரிவு. செல்லை பற்றி படிக்கக்கூடிய அறிவியல் பிரிவு செல் பயாலஜி, செல் உயிரியல் என்று அழைக்கப்படும். பாருங்க, உயிரினங்களுடைய அடிப்படை செயல் அலகு மற்றும் பாருங்க உயிரினங்களின் அடிப்படை செயல் அலகு அல்லது செல் அலகு என்று அழைக்கக்கூடியது செல். அப்ப அந்த செல்லை பற்றி படிக்கக்கூடிய அறிவியல் பிரிவு செல் உயிரியல். அப்ப லத்தீன் மொழியில செல்லுலா என்பது சிறிய அறை என்று பொருள்படும். சரி, இரண்டாவது கொஸ்டினுக்கு வாங்க. 1665ஆம் ஆண்டு மைக்ரோகிராஃபியா என்ற நூலில் முதலாக செல் என்கிற சொல்லை பயன்படுத்தியவர் பாருங்க ராபர்ட் ஹூக். இங்கிலாந்து நாட்டைச் சேர்ந்த அறிஞரான ராபர்ட் ஹூக் தான் தன்னுடைய புத்தகமான மைக்ரோகிராஃபியா என்கிற புத்தகத்தில் முதலாக செல் எனும் வார்த்தையை பயன்படுத்தி இருப்பார். சரி, அப்ப இரண்டாவது கேள்விக்கு பி இஸ் த ஆன்சர். அடுத்து மூணாவது கேள்வி பாருங்க, மனித உடலில் காணப்படும் மிக நீளமான செல் எது? மனித உடலில் காணப்படக்கூடிய மிக நீளம் லாங்கஸ்ட் செல் இன் ஹியூமன் பாடி பாருங்க நரம்பு செல். சரிங்களா, கவனமா பார்க்கணும். மனித உடலில் காணப்படக்கூடிய மிக நீளமான செல் நரம்பு செல். அடுத்து பாருங்க, நான்காவது கேள்வி, மனித உடலில் சராசரியாக உள்ள செல்களின் எண்ணிக்கை. பாருங்க, 6th புக்ல ஒரு பாக்ஸ் இன்ஃபர்மேஷன். எஸ்ஐ தேர்வுகளுக்கு தயாராகி கொண்டிருக்கிறவங்க இந்த பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் கேள்வியை கவனமா பார்த்துடணும். பாருங்க, மனித உடலில் சராசரியாக உள்ள செல்களின் எண்ணிக்கை 3.7 × 10⁻13 அல்லது பாருங்க சி. அதனால பாருங்க, இந்த கேள்விக்கு பதில் உங்களுக்கு என்னவா வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ அல்லது சி. ஏவும் பதிலாக இருக்கலாம் அல்லது சியும் பதிலாக இருக்கலாம். அப்ப ஏ அண்ட் சி. சரி, அடுத்து பாருங்க, ஐந்தாவது கேள்வி, செல்லில் உள்ள திரவ நிலையில் காணப்படுவது எது? கவனமா பார்க்கணும். செல்லின் உள்ளே திரவ நிலையில் காணப்படுவது எது? சைட்டோபிளாசம். சரிங்களா, அப்ப இந்த சைட்டோபிளாசம் பாருங்க செல்லின் நகரும் பகுதி. கவனமா பார்க்கணும். செல்லின் நகரும் பகுதி சைட்டோபிளாசம். செல்லின் உள்ளே திரவ நிலையில் காணப்படக்கூடியது. அதே மாதிரி பாருங்க, உட்கரு செல்லின் கட்டுப்பாட்டு மையம் என்று அழைக்கக்கூடியது. சரிங்களா, உட்கரு செல்லின் கட்டுப்பாட்டு மையம். அப்ப ஐந்தாவது கேள்விக்கு ஏ இஸ் த ஆன்சர். அடுத்து வாங்க, ஆறாவது கேள்வி, பாக்டீரியாக்களின் செல்கள் அளவு பாருங்க. பாக்டீரியா செல்களின் அளவு பார்த்தீங்கன்னாக்க 0.1 மைக்ரோமீட்டர் முதல் 0.5 மைக்ரோமீட்டர் வரை. மிகச் சிறியவை, வெறும் கண்ணால் பார்க்க முடியாது. ஸோ இதற்கு புக்கில் பாருங்க, இதற்கு கீழே இருக்கக்கூடிய முக்கியமான இன்ஃபர்மேஷன் அப்படின்னா, அப்போ பாக்டீரியா கூடிய செல் ஒரு செல்லால் ஆனது, மிகச்சிறியது, வெறும் கண்ணால் பார்க்க முடியாதவை. அளவுன்னு பார்த்தீங்கன்னாக்க 0.1 மைக்ரோமீட்டர்லேருந்து 0.5 மைக்ரோமீட்டர் வரைக்கும். அடுத்து பாருங்க, நெருப்பு கோழியினுடைய முட்டை பாருங்க, நெருப்பு கோழியுடைய எக் இருக்கு இல்லையா, அதுவும் ஒரு செல்லால் ஆனது. ஆனால் அது 170 மில்லி மீட்டர் விட்டம் உடையது. சரிங்களா, அப்ப இந்த நெருப்பு கோழியின் எக் முட்டையை நம்மால் வெறும் கண்ணால் பார்க்க முடியும். அப்ப இன்னும் நமக்கு தெரியுது என்ன? அப்ப ஒரு செல்லால் ஆனதை வெறும் கண்ணால் பார்க்க முடியாததற்கு எக்ஸாம்பிள் பாக்டீரியாவுடைய செல். ஒரு செல்லால் ஆனதை நம்மால் பார்க்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா நெருப்பு கோழியினுடைய முட்டை 170 மில்லி மீட்டர் விட்டம் உடையது. அப்ப ஆறாவது கேள்விக்கு டி இஸ் த ஆன்சர். அடுத்து வாங்க, ஏழாவது கேள்வி, செல்லை சுற்றி காணப்படக்கூடிய வெளி உறை எது? சரிங்களா, செல்லை சுற்றி காணப்படக்கூடிய வெளி உறை செல் சவ்வு. சரிங்களா, இந்த செல் சவ்வு பாருங்க செல்லின்
கதவு என்று அழைக்கப்படும். செல்லின் கதவு என்று அழைக்கப்படக்கூடியது செல் சவ்வு. இப்போ 7வது கேள்விக்கு பி இஸ் த ஆன்சர். அடுத்து வாங்க 8வது கேள்வி. தாவர செல்லில் காணப்படாத நுண் உறுப்பு எது? சென்ட்ரியோல்கள். இந்த சென்ட்ரியோல்கள் பாருங்க விலங்கு செல்லில் மட்டுமே காணப்படும். சென்ட்ரியோல்கள் விலங்கு செல்லில் காணப்படும், தாவர செல்லில் காணப்படாது. இப்போ 8வது கேள்விக்கு சி இஸ் த ஆன்சர். அடுத்து வாங்க 9வது கேள்வி. விலங்கு செல்லில் காணப்படாத பகுதி எது? விலங்கு செல்லில் காணப்படாத பகுதி செல் சுவர். சரிங்களா? செல் சுவர் விலங்கு செல்லில் காணப்படுவது இல்லை. இந்த செல் சுவர் செல் வால் தாவர செல்லில் மட்டுமே காணப்படும். சரிங்களா? அப்போ 9வது கேள்விக்கு சி இஸ் த ஆன்சர். அடுத்து வாங்க 10வது கேள்வி. கீழ்கண்டவற்றை பொறுத்துக. செல்லின் கட்டுப்பாட்டு மையம் உட்கரு. செல்லின் உணவு தொழிற்சாலை பாருங்க பசுங்கணிகம். செல்லின் ஆற்றல் மையம் மைட்டோகாண்ட்ரியா. செல்லின் நகரும் பகுதி சைட்டோபிளாசம். இப்போ பாருங்க 3 4 1 2 சி இஸ் த ஆன்சர். இந்த மாதிரிலாம் கொஸ்டின் டைரக்ட் கொஸ்டின்ஸ் தான். பெரும்பாலும் யோசிக்காம நீங்க ஆன்சர் பண்ற அளவுக்கு தெளிவா படிச்சிருங்க. ஏன்னா நமக்கு டைம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்போ 10வது கேள்விக்கு சி இஸ் த ஆன்சர். அடுத்து வாங்க 11வது கேள்வி. கீழ்கண்ட கூற்றுகளில் தவறானது எது? உயிரினங்களின் அடிப்படை அமைப்பு மற்றும் செயல் அலகு செல். கரெக்டான ஸ்டேட்மெண்ட். செல்லின் அளவிற்கும் உயிரினங்களின் அளவிற்கும் எந்த தொடர்பும் கிடையாது. கரெக்ட். சரிங்களா? செல்லுடைய சைஸுக்கும் அந்த விலங்கின் அந்த உருவத்தின் அளவிற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. செல்கள் பாருங்க பல்வேறு வடிவங்களில் காணப்படும். கரெக்ட். பூமியில் முதலாக உருவான செல் யூகேரியாட்டிக் செல் அப்படின்றது தவறு. பாருங்க முதலாக உருவானது புரோகேரியாட்டிக் செல். சரிங்களா? புரோகேரியாட்டிக் செல் பூமியில் முதலாக உருவானவை. அப்ப தவறான இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா டி இஸ் த ராங் இன்ஃபர்மேஷன். அப்ப 11th கொஸ்டினுக்கு டி இஸ் த ஆன்சர். அடுத்து வாங்க 12வது கேள்வி. கீழ்கண்டவற்றில் பொருந்தாதது எது? பாருங்க ஆன்சர் ஸ்பைரோகைரா. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா பாருங்க அமீபா, ஈஸ்ட், கிளாமிடோமோனஸ் அண்ட் பாக்டீரியா. பாருங்க அமீபா, ஈஸ்ட், கிளாமிடோமோனஸ், பாக்டீரியா இவை ஒரு செல்லால் ஆனவை. அப்ப இந்த ஸ்பைரோகைரா என்பது பாருங்க பல செல்களால் ஆனது. ஸ்பைரோகைரா மனிதன் புக்ல பார்த்தீங்கன்னாக்க மாமரம், ஸ்பைரோகைரா மனிதன், மாமரம் போன்றவை பல செல்களால் ஆனவை அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. அப்ப 12வது கொஸ்டினுக்கு பொருந்தாததுன்னு பார்த்தீங்கன்னாக்க பி இஸ் த ஆன்சர். அடுத்து பாருங்க 13வது கேள்வி. பின் வருவனவற்றுள் புரோகேரியாட்டிக் செல் எது? பாக்டீரியா. புரோகேரியாட்டிக் செல் பாக்டீரியா. மறந்துடக்கூடாது. 13வது கேள்விக்கு ஏ இஸ் த ஆன்சர். அடுத்து வாங்க 14வது கேள்வி. விலங்கு செல்லில் பண்புகளில் தவறானது. பாருங்க தாவர செல்லை விட அளவில் சிறியது. கரெக்ட். சரிங்களா? பாருங்க தாவர செல்லிற்கும் விலங்கு செல்லிற்குமான வேறுபாடுகள் நம்ம பார்க்க போறோம். தாவர செல்லை விட விலங்கு செல் அளவில் சிறியது. கரெக்ட். தாவர செல்லை விட கடினத்தன்மை கொண்டதுன்றது தப்பு. ஏன்னா தாவர செல்லை விட விலங்கு செல் கடினத்தன்மை அற்றவை. அப்ப லேசானதுன்னு அர்த்தம். பாருங்க பசுங்கணிகங்கள் காணப்படுவது கிடையாது. கரெக்ட். செல்லை சுற்றி செல் சவ்வு காணப்படுகிறது. கரெக்ட். அப்ப விலங்கு செல்ல பாருங்க செல் சுவர் இருக்காது, செல் சுவர் இல்லை. ஆனால் செல்லை சுற்றி செல் சவ்வு காணப்படுகிறது. சரிங்களா? அப்ப தவறானது பி. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் நமக்கு தவறான இன்ஃபர்மேஷன். சரிங்களா? அப்ப 14வது கேள்விக்கு பி இஸ் த ஆன்சர். அடுத்து வாங்க 15வது கேள்வி. உணவு, நீர், வேதிப்பொருட்களை சேமிக்கக்கூடிய செல்லின் நுண் உறுப்பு எது? சரிங்களா? இப்போ 15வது கேள்விக்கு டி இஸ் த ஆன்சர். வாக்குவெல்ஸ், நுண்குமிழ்கள். இந்த நுண்குமிழ்கள் எவ்வாறு அழைக்கப்படுதுனாக்க செல்லின் சேமிப்பு கிடங்கு. சரிங்களா?
அப்ப செல்லின் சேமிப்பு கிடங்குகள் என்று அழைக்கப்படுவது நுண்குமிழ்கள். சரிங்களா? உட்கரு தெரியும், செல்லின் கட்டுப்பாட்டு மையம், பசுங்கணிகங்கள் உணவை உற்பத்தி செய்யக்கூடியது, மைட்டோகாண்ட்ரியா தேவையான ஆற்றலை வழங்கக்கூடியது. சரிங்களா? அப்ப 15வது கேள்விக்கு டி இஸ் த ஆன்சர். அடுத்து வாங்க 16வது கேள்வி. கீழ்கண்டவற்றில் சரியாக பொருந்திய இணை பாருங்க, சரியாக பொருந்தி உள்ளது. செல் சுவர் பாருங்க, தாங்குபவர் அல்லது செல்லை பாதுகாப்பது. செல் சுவர் பாருங்க, செல்லை தாங்குபவர் அல்லது பாதுகாப்பவர். அதுக்கடுத்து பாருங்க செல் சவ்வு, செல்லின் உறுதியான வலிமை இருக்கு இல்லையா? இப்ப நம்ம செல் சவ்வுக்கு என்னன்னு பார்த்திருப்போம், செல்லின் கதவு. சரிங்களா? அதுக்கடுத்து பாருங்க சைட்டோபிளாசம், இதுதான் செல்லின் நகரும் பகுதி. சரிங்களா? அப்ப உட்கரு பாருங்க, உட்கரு செல்லின் மூளைன்னு இருக்கு இல்லையா, இது மட்டும்தான் கரெக்ட், மற்றவை தவறாக பொருந்தி இருக்கிறது. ஏன்னா செல் சுவர்னா தாங்குவது பாதுகாப்பது, செல் சவ்வுனா செல்லின் கதவு, சைட்டோபிளாசம்னா செல்லின் நகரும் பகுதி. அப்ப உட்கருத செல்லின் மூளையாக, செல்லின் கட்டுப்பாட்டு மையமாக செயல்படக்கூடியது. இப்போ 16வது கேள்விக்கு சி இஸ் த ஆன்சர். அடுத்து வாங்க 17வது கேள்வி. புரோகரியாட்டிக் செல் என்பவை எவை? பாருங்க, புரோகரியாட்டிக் செல்லிற்கும் யூகரியாட்டிக் செல்லிற்குமான வேறுபாடு நம்ம பார்க்க போறோம். பாருங்க, தெளிவான உட்கருக்கள் கொண்டவை இது யூகரியாட்டிக் செல். புரோகரியாட்டிக் செல் என்பது தெளிவான உட்கருக்கள் அற்றவை. சரிங்களா? அதனால பாருங்க, புரோகரியாட்டிக் செல்லுடைய உட்கரு நியூக்ளியாய்டு என அழைக்கப்படும். அப்ப இது கரெக்ட். சரிங்களா? நியூக்ளியோலஸ் காணப்படும் அப்படின்றது தவறு. ஏன்னா இதுவும் யூகரியாட்டிக் செல்ல தான் இருக்கும். அப்ப புரோகரியாட்டிக் செல்ல என்ன இருக்காது, நியூக்ளியோலஸ் காணப்படாது. செல் நுண்ணுறுப்புகளை சுற்றி செல் சவ்வு காணப்படுவதில்லை. கரெக்ட். யூகரியாட்டிக் செல்ல தான் செல் சவ்வு காணப்படும், புரோகரியாட்டிக் செல்ல செல் சவ்வு காணப்படுவது இல்லை. அப்ப பாருங்க, அப்ப புரோகரியாட்டிக் என்பது செகண்ட் கரெக்ட், ஃபோர்த் கரெக்ட். சரிங்களா? அப்ப பி இஸ் த ஆன்சர். சரிங்களா? அப்ப இந்த பதிவுல நம்ம பார்த்திருக்கக்கூடியது 6th சயின்ஸ் புக்கில் இருக்கக்கூடிய செல் என்கிற பாடத்தின் மிக முக்கியமான வினாக்களை நம்ம பார்த்திருக்கோம். ஸோ அதன் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னாக்க 6ஆம் வகுப்பு புத்தகத்தினுடைய அடுத்தடுத்த பாடங்களை நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாம். நன்றிப்பா.